அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நடிகார்களே, பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, தொடர்ச்சியாக அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வரலாற்றை நாம் பார்த்து வருகிறோம். அதில் இறுதியாக உஹது போர்க்களத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலந்து கொண்டது தொடர்பாகவும், ஹுதைபியா உடன்படிக்கையின் போது நடந்த நிகழ்வு தொடர்பாகவும் உள்ள செய்திகளை பார்த்தோம். இதுபோன்று தபூக் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு போரின் போதும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொடர்பாக ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கிறது. தபூக் போர் என்று சொன்னால் அது மிக அதிகமான மக்கள் எண்ணிக்கையின் அடிப்படையில் நடைபெற்ற ஒரு போர். பொதுவாக போர்க்களத்துக்கு ரசூலுல்லாஹ் சில தந்திர வார்த்தைகளை உபயோகிப்பாங்களாம். நாம எங்க போறோம், அங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க என்பதையெல்லாம் வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க, ஒரு ரகசியமாக தான் சொல்லுவாங்க. ஆனா இந்த தபூக் போரை பொறுத்தவரையில துல்லியமா ரசூலுல்லாஹ் எதையும் ஒளிவு மறைவு இல்லாம, நம்ம இவ்வளவு எண்ணிக்கையில ஆட்களை சந்திக்க போறோம், இவ்வளவு கடுமையா இருக்கும், ரொம்ப நெருக்கடியா இருக்கும் என்று எல்லாமே முன்னறிவிப்பு முன்னாடியே செஞ்சுட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த போர்ல எதிரிகளுடைய எண்ணிக்கை ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதுக்கு ஏற்ப இஸ்லாமியருடைய எண்ணிக்கையும் அதிகம். அதுல சில நபித்தோழர்கள் கலந்து கொள்ளல, கஅப் பின் மாலிக் போன்ற சில நபித்தோழர்கள் கலந்து கொள்ளல, அது வேற டாபிக். இப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அந்த போர்ல கலந்து கொண்டவங்களுடைய எண்ணிக்கையை பத்தி சொல்றாங்க. தபூக் போரை பொறுத்த வரையில எல்லா சகாபாக்களும் போயிட்டாங்க, எல்லா சகாபாக்களும் போயிட்டாங்க. இவரு போகல. இவர் என்ன செய்யறாருன்னா, மதீனாவுக்குள்ள பாக்குறாரு, சரி யாருதான் போருக்கு போகாம இருக்கிறாங்க என்று பார்ப்போம் என்று சொல்லி இவர் மதீனாவுக்கு பார்த்தா பெண்கள் இருக்கிறாங்க, குழந்தைகள் இருக்கிறாங்க, முதியவர்கள் இருக்கிறாங்க, நயவஞ்சர்கள் இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா இஸ்லாமியர்களுமே போயிட்டாங்கன்னு அர்த்தம். பெரியவர்கள் வயதானவங்க போர் கடமையில போகல, சின்ன பிள்ளைங்க போகல, பெண்கள் போகல, நயவஞ்சர்கள் போகல. அப்ப மற்ற எல்லா இஸ்லாமியர்களும் போயிட்டாங்க. இன்னும் இதை எப்படி வடிவமைக்கிறாங்கன்னா, அவங்க வார்த்தைய, அந்த போர்க்களத்துல ஒருவர் கலந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அதை நபிகளாரால் கண்டுபிடிக்கவே முடியாது, அல்லாஹ் அறிவித்து கொடுத்தாலே தவிர. ஏன்னா அதுல உள்ள எண்ணிக்கையினுடைய பட்டியல் பேர் அவ்வளவு நீண்டு, ஒவ்வொரு ஆளா உட்கார்ந்து ரசூலுல்லாஹ் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு மக்கள் தொகை அதிகமாக இருந்துச்சு என்று நாம ஹதீஸ்களை பார்க்கிறோம். அப்ப இந்த போர் என்ன செய்யுதுன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய தலைமையில் நடக்குது, போருக்காக மக்கள் போறாங்க. இப்படி போகும்போது கடுமையான வெயில், பயங்கரமான வெயில், அதே போல காற்றும் பயங்கரமா வீசுது. வெயிலும் கடுமையா இருக்கு, காற்றும் பயங்கரமா இருக்கு, ஜனத்தொகையும் அதிகமா இருக்கு. ஆனா இவங்களுக்கு வேண்டிய உணவு பற்றாக்குறை. உணவு இவங்களுக்கு தேவைய அளவுக்கு இல்ல, தண்ணீர் அதிகமாக இவங்களுக்கு இல்லை. இப்ப சில நபித்தோழர்கள் என்ன செய்யறாங்கன்னா, ரொம்ப தாகமா இருக்கு, தண்ணி குடிக்கலன்னா உயிர் வாழ முடியாது. இப்ப என்ன செய்யறது? தண்ணியை தேடி போனாலே இவங்க குறவரை அருந்துரும், அந்த அளவுக்கு கஷ்டம். தண்ணி தேடியும் போக முடியாது, நம்மள்டே தண்ணி இல்லை. இப்ப என்ன செய்யறது? சில நபித்தோழர்கள் ஆலோசனை சொல்றாங்க, நம்மள்ட்ட ஒட்டகம் இருக்குல்ல, ஒட்டகத்தை அறுப்போம். ஒட்டகத்தை பொறுத்தவரையில அதுக்கு உள்ள ஸ்பெஷல் என்னன்னா, தண்ணீரை சேமிச்சு வச்சிருக்கும். ஒட்டகத்துக்கு அப்படி அல்லாஹ் ஒரு அழகான ஒரு வடிவமைப்பை கொடுத்திருக்கிறான். தண்ணீர் அதுக்கு தேவையான நேரத்துக்கு என்ன செய்யுமோ அதை தேக்கி வச்சு கொண்டு அதை சாப்பிட்டு கொள்ளும், தன் பசியை போக்கிக் கொள்ளும். நம்ம ஒட்டகத்தை அறுப்போம், அது தன் குடலில் ஈரலில் தண்ணீர் சேர்த்து வச்சிருக்குமா இல்லையா, அதை நாம எடுத்து சாப்பிடுவோம். அப்ப அந்த அளவுக்கு நெருக்கடி, பயங்கரமான நெருக்கடினாலதான் இப்படி அவங்க யோசிக்கிற அளவுக்கு போறாங்க. உணவு சாப்பிடுவோம், இறைச்சி சாப்பிடணும் கூட சொல்லல, தண்ணி வேணும், தண்ணிக்கு கஷ்டமா இருக்கு, தண்ணி குடிக்காம இருக்க முடியல. இப்படி எல்லாரும் பேசி கொண்டிருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு உட்பட இப்படி எல்லாம் நினைச்சு கொண்டிருக்கும் போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆலோசனையை கைவிடுங்க. ஏன்னா நம்ம போறதுக்கு வாகனம் வேணும், வாகனத்தை போட்டு அறுத்தோம்னா சரி வராது, இந்த ஆலோசனை வேண்டாம். அப்ப என்ன செய்யறது? அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு அல்லாஹ் செய்யாத பரக்கத்தா, அல்லாஹ் உங்களுக்கு செய்யாத ரஹ்மத்தா, நீங்க ஏன் அல்லாஹ்ட்ட துஆ செய்யக்கூடாது? இந்த ஆலோசனையை ரசூலுல்லாஹ் கூட சொல்லல, நம்ம அல்லாஹ்ட்ட துஆ செய்வோம் அப்படின்னு. அவங்களுக்கு இது யார் எடுத்து சொல்றாங்கன்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் சொல்றாங்க, நீங்க ஏன் அல்லாஹ்ட்ட துஆ செய்யக்கூடாது? அல்லாஹ் நமக்கு செய்யாத அருட்கள் இல்லை, நீங்க அல்லாஹ்ட்ட கையேந்துங்க,
துவா செய்யுங்க என்று சொல்லி அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, அபூபக்கரே நீங்கள் இதைத்தான் விரும்புகிறீர்களா? ஆமா அல்லாஹ்வுடைய தூதரே. சரி என்று அவங்க கையேந்தி துவா செய்யறாங்க. பார்த்தா மழை கொட்டுன்னு கொட்டுது. அல்லாஹ்வுடைய அருளை பாருங்க. இந்த ஆலோசனையை வழங்கியது அல்லாஹ் அபூபக்கரை ஆளாக்கியிருக்கிறான். மழை, ஏராளமான மழை. அதை எப்படி சொல்றாங்கன்னா, எங்கள்கிட்ட இருந்த எல்லா பைகளையும் நாங்கள் நிரப்பி கொண்டோம். இனிமே தானத்துக்கு எவ்வளவு தேவை இருக்குமோ எல்லா பைகளையுமே நாம் நிரப்பி கொண்டோம். அந்த அளவுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிட்டாங்கன்னா அருள் புரிஞ்சுட்டான். அப்ப அதுக்கு அல்லாஹ் காரணமாக ஆக்குனது யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆலோசனை. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க தான் துவா செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய அருள். ஆனா அந்த ஆலோசனையை அல்லாஹ் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒழுங்கா கொடுக்க வைக்கிறான். மற்றவங்க மாதிரி நீங்களும் இந்த இது அருங்க அப்படின்னா போருக்கு சிரமமா இருக்கும். அப்ப அந்த போர் காலத்திலும் கூட துல்லியமாக என்ன செய்யறாங்கன்னா தன்னுடைய கூர்மையான புத்தியை செலவழிக்கிறாங்க. நாம எப்படி நடந்து கொள்ளணும். ஏன்னா போர்கள்ங்கிறது அது வெறுமனே ஆயுதத்தால் சண்டை பிடிக்கிறது மட்டும் இல்லை, அறிவால சண்டை பிடிக்கணும். நம்முடைய அறிவை பயன்படுத்தணும். அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த நேரத்தில் என்ன செய்யறாங்கன்னா அழகான முறையில இப்படி தன் அறிவை பயன்படுத்தி அந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு பேரளவுக்கு ஒரு அருள் பெற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. இது ஒரு போர் தொடர்பான ஒரு சம்பவம். அதே போல இன்னொரு போர் தொடர்பான ஒரு நிகழ்வு நடக்குது. அந்த போர்ல என்னன்னா, ரசூலுல்லாஹ் போர்ல கிடைச்ச கனிமத் இருக்கா இல்லையா, அதை என்ன செய்வாங்கன்னா மக்களுக்கு பகிர்ந்து கொடுப்பாங்க. அப்படி பகிர்ந்து கொடுக்கும்போது ஒரு முறை ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க யாரை கொண்டீங்க, யாரை வெட்டி வீழ்த்தினீங்க, அவங்க நீங்க அடையாளம் காட்டுங்க, அவங்களுடைய உடலில் உள்ள அனைத்தும் உங்களுக்கு. நான் இன்னால வெட்டினேன், இன்னால நான் கொண்டேன் அப்படின்னா அவங்களுடைய பொருள் உங்களுக்கு கனிமத்தா வழங்கப்படும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் இப்படி பொது அறிவிப்பு செய்யும் போது கதாதா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் என்ன செய்யறாருன்னா உடனே எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு, எனக்கு யாராவது சாட்சி சொல்லுவீங்களா, எனக்கு யாராவது சாட்சி சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. யாருமே எந்த பதிலும் சொல்லலை. இவரு அமைதியா உட்கார்ந்துட்டாரு. அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் மீண்டும், நீங்க யாரையாவது அடையாளம் காட்டினா அவங்களுடைய கனிமத்து உங்களுக்கு கிடைக்கும், அவங்களுடைய பொருள் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்றாங்க. மீண்டும் எந்திரிக்கிறார். எனக்கு யாராவது சாட்சி சொல்லுவீங்களா, யாராவது சாட்சி சொல்லுவீங்களா? யாருமே சாட்சி சொல்லல, யாரும் ஒன்றும் பதில் சொல்லலை. இவர் உட்கார்ந்துட்டாரு. மீண்டும் எந்திரிச்சு, எனக்கு யாராவது சாட்சி சொல்லுவீங்களா? ஏன்னா இவர் ஒரு ஆளை வெட்டி இருக்கிறாரு, கொண்டிருக்கிறாரு. இப்ப அவருடைய உடல்ல உள்ள அந்த பொருட்கள் கனிமத்து எல்லாம் இவருக்கு வேண்டும். அதை அவர் சொல்லவும் முடியல. நான் இவரை வெட்டினேன், இவரை கொன்னேன், இவர் நான் தான் அப்படின்னு சொல்லவும் முடியல. அப்படி இருக்கும்போது யாரும் சாட்சியாவது சொல்றாங்கன்னா அதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்ப இவர் என்ன செய்யறாருன்னா, யாராவது சாட்சி சொன்னா நல்லா இருக்குமே. ஏன்னா அவரு நமக்கே நான் இப்படி செஞ்சேன்னு சொன்னா செய்யாம கேட்கிறவங்களும் நினைச்சுக்கிடுவாங்க, மக்கள் தப்பா நினைச்சுக்கிடுவாங்கன்றதுக்காக இப்படி செய்யறாங்க. இப்ப இதை பார்த்த ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா, கட்டாதாரு உங்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் எந்திரிக்கிறீங்க உட்காருங்க, எந்திரிக்க உட்காருங்க அப்படி சொன்னீங்கன்னா என்ன? அல்லாஹ்வுடைய தூதரை இன்னார நான் வெட்டி வீழ்த்தினேன், போர்க்களத்துல இவர் நான் கொலை செஞ்சேன். போர்க்களத்துல சும்மா கொலை செய்யறது இல்லை. அப்ப இந்த தகவலை அவங்க சொல்லும் போது ஒரு ஆள் எந்திரிக்கிறாரு. ஆமா அல்லாஹ்வுடைய தூதரே, அவரை வெட்டினார் தான், அந்த பொருள் என்கிட்ட இருக்கு, நீங்க அவருக்கு வேற எதையாவது கொடுத்து அவரை திருப்திப்படுத்துங்க அப்படின்னு சொல்றாரு. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, நீங்க யாரை கொண்டீங்களோ அவங்க அடையாளப்படுத்துங்க, அது உங்களுக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்ப இவர் என்ன செய்யறாரு, இவர் சஹாபி தான். இவர் என்ன செய்யறாருன்னா, அவர் கொலை செஞ்சார்ல அந்த பொருள் என்கிட்ட இருக்கு, அதை நான் வச்சிருக்கிறேன், நீங்க வேற எதையாவது கொடுத்து அவரை திருப்திப்படுத்துங்கன்னு சொல்றாங்க. இப்ப இந்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கடுமையான கோபம். என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க? அல்லாஹ்வுடைய சிங்கங்கள் ஒரு சிங்கம் அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய தூதருக்காக போரிட்டு ஒருவரை வீழ்த்தி இருக்கும் போது அவருடைய பொருளை நீங்க வச்சுக்கிட்டு அவருக்கு எதையாவது கொடுத்து திருப்திப்படுத்துங்கன்னு சொல்றீங்களா? அல்லாஹ்வுடைய தூதரை ஒருபோதும் அங்கீகரிக்க மாட்டாங்க, என்ன பேச்சு இதெல்லாம் என்று சொல்லி அவரை கடுமையா ஏசுறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அவங்க உண்மையை தான் சொன்னாங்க, அது எப்படி உங்களுக்கு தர முடியும்? அவர் வெட்டியிருந்தா அவருக்கு தான், நீங்க யாரை செஞ்சிருக்கீங்க? நம்ம பெரும்பாலும் என்ன செய்வோம், மற்றவங்களுடைய பொருளுக்கு ஆசைப்படுறது ஒரு நிலை இருக்கும், அல்லது நான் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தேன் அப்படிங்கிற அடிப்படையில கூட இருக்கும். ஆனா அந்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அவர் எடுத்தாருன்னு அவருக்கு தான் கொடுக்கணும், நீயே எடுத்து வச்சிருக்கிற. அத அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க முன்னிலையிலே கடுமையா கண்டிக்கிறாங்க. நம்ம பெரும்பாலும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி பார்த்திருப்போம்னா சாந்தமான ஆளு அப்படின்னு நினைப்போம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சாந்தமான ஆளு, அவங்க ரொம்ப அமைதியான மென்மையான ஆள் நினைப்போம். ஆனா ஒரு உண்மை, ஒரு சத்தியம் அப்படின்னு சொன்னா அவங்கள மாதிரி யாருமே கடுமை காட்ட முடியாது. சஹாபாக்கள் சொல்றாங்க, மார்க்க சட்டத்தில் அதே போல குற்றவியல் சட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று கடுமை காட்டக்கூடிய யாரையும் நாங்க பார்த்தது கிடையாது. அவங்க அப்படியே நெருப்பா இருப்பாங்க. அவங்களுக்கு அடுத்து யாரு? அவங்களுக்கு அடுத்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான். மார்க்க சட்டம்னா நெருப்பா இருப்பாங்க.
நாம பெரும்பாலும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரொம்ப கோபமான ஆள் நினைப்போம். ஆனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை விட இது மாதிரியான சட்டம் இருக்கா இல்லையா, இதுல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தான் எஞ்சி நிற்பாங்க, பயங்கரமா இருப்பாங்களாம். இதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களே ஒரு கட்டத்துல சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் மூத்தானதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ்வுக்கு அப்புறம் யார் ஆட்சியாளராக வரணும் அந்த டாபிக் எல்லாம் சில பின்னாடி பேசுவோம். அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பெரிய உரையை எடுத்து வச்சுக்கிறாங்க. மக்களுக்கு மத்தியில வீர உரை நம்ம நிகழ்த்தணும், மக்களுக்கு வந்து பயங்கரமா பேசணும்னு நினைச்சுக்கிட்டு இவர் இருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துக்கோமா இல்லையா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கும் போதே அபூபக்கர் செஞ்சிருவாங்க. இவங்க என்னெல்லாம் பேச நினைச்சிருந்தாங்களோ அதையெல்லாம் விட டாப்பா அவங்க எடுத்து மக்கள் மத்தியில வீரமா வசனத்தை பேசிட்டாங்க. ஏன்னா அப்ப வந்து ஆட்சி குழப்பம் ஏற்படுமா அப்படிங்கிற ஒரு சூழல். ரசூலா மூத்ததுக்கு அப்புறம் யார் ஆட்சியாளர், அன்சாரிகளா அல்லது ரசூலாவுடைய பரம்பரையா அல்லது வேற யாரு, இப்படிங்கிற அளவுக்கு பேச்சு போயிட்டு இருக்கு. அடுத்த ஆட்சியாளர் ஆட்சிக்கு சண்டைகிற மாதிரி ஒரு நிலை வரும்போது அவங்க அதை கட்டுப்படுத்தி எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா அமைதிப்படுத்தி அந்த நேரத்தை அழகான முறையில சொல்றாங்க. இப்படி அவங்க வந்து பல நேரங்களில் வீரமாக இருந்திருக்கிறாங்க என்பதை பார்க்க முடியுது. இன்னும் எந்த அளவுக்குன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு சிலர் வந்து ஜக்காத்து கொடுக்காம இருந்தாங்க. அப்படி யாரெல்லாம் ஜக்காத்து கொடுக்காம இருக்கிறாங்களோ, சஹாபாக்களா இருந்தவங்க, இஸ்லாத்தில் இருந்தவங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு நாங்க ஜக்காத்து கொடுக்க மாட்டோம், ஏன்னா நபிகிட்ட தான் ஜக்காத்து கொடுத்து நல்லா சொல்றாங்க, இப்ப நபி இல்லை ஜக்காத்து தேவையில்லை என்று சொல்றாங்க. நீங்க ஜக்காத்தை தரவில்லை என்று சொன்னால் உங்களை நான் வந்து போர் செய்வேன், உங்களோட போர் செய்வேன், தொழுகையும் ஜக்காத்தையும் பிரித்து பார்ப்பது என்பது அது தவறானது, இப்படி இருப்பவரோடு நான் கடுமையான முறையில போர் செய்வேன் என்று சொல்லி முன்னதாக பார்க்கிறோம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து ஒரு நியாயம் சத்தியம் என்று சொன்னால் விட்டு கொடுக்க மாட்டாங்க. பொதுவான விஷயங்கள்ல அமைதியா மென்மையா இருப்பாங்க, எல்லா நேரத்தையும் கடுமை காட்ட மாட்டாங்க. ஏன்னா எல்லா நேரத்தையும் நம்ம கடுமை காட்டினாலும் நம்ம பேச்சுக்கு வலிமை இல்லாம போயிடும். ஒரு ஆள் எடுத்ததுக்கெல்லாம் குத்தம் சொல்றாரு, எடுத்ததெல்லாம் எதையா செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னா இவர் எப்பவுமே இப்படிதாங்க எதையா சொல்லிக்கிட்டு இருப்பாருன்னு போயிடுவாங்க. எதுக்கு நாம பேசணும், எதுக்கு எப்படி செயல்படணுங்கிறது ஒண்ணு இருக்கா இல்லையா, அது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட இருக்கும். எல்லா நேரத்திலையும் சும்மா கத்த மாட்டாங்க, எல்லா நேரத்திலையும் ஏதாவது சொல்ல மாட்டாங்க. எதுல உண்மையும் நியாயம் சத்தியம் இருக்கோ அதுல அவங்க கடுமையா இருப்பாங்க. அவங்க அளவுக்கு யாருமே இருக்க முடியாது. அப்ப அந்த அளவுக்கு அவங்க மார்க்க சட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நான் பார்க்க முடிகிறது. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சாது அம்ர் பின் ஆஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், அம்ர் பின் ஆஸ் ஒரு போர்க்களத்துக்கு இவரை என்ன செய்யறாங்கன்னா தளபதியாக அனுப்புறாங்க. தாகு சலாசில் இவங்க என்ன செய்யறாங்க, இந்த போருக்கு அம்ர் பின் ஆஸ் அவங்களை வந்து படை தளபதி அனுப்பியிருக்கிறாங்க. அப்ப அவரை கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய திருமலுக்கு மனிதர்கள்ல ரொம்ப விருப்பமானவங்க நேசத்துக்குரியும் யாரு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆண்கள்ல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப ஒட்டுமொத்த மனிதர்களையும் ரசூலுல்லாஹ் புறக்கி யாரை சொல்றாங்கன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க தான் நேசத்துக்குரியவங்க. ஏன்னா மார்க்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, மற்றதெல்லாம் ரெண்டாவது. என் குடும்ப பிரச்சனை, என் சொந்தக்காரவங்க, எனக்கு வேண்டப்பட்டவங்க, இதெல்லாம் ரெண்டாவது. மார்க்க சட்டம் என்ன, நபிகளுடைய அந்தஸ்து என்ன, நபிக்கு மார்க்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இதனால எனக்கே கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்லை, அந்த மாதிரி நிகழ்வும் இருக்கு. நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வரலாற்றை பத்தி சொல்லும்போது கூட ஒரு நிகழ்வு சொன்னோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மருமகன் ஹுனைஸ் என்று சொல்லக்கூடிய ஒருவர், ஹுனைஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க ஆரம்பத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. 2 ஹிஜ்ரத் பண்ணியிருக்கிறாங்க, அபிசீனியாவுக்கு பண்ணியிருக்கிறாங்க, மதீனாவுக்கு பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் உஹது போர்க்களம், பத்ர் போர்க்களத்திலே கலந்து கொண்டிருக்கிறாங்க. இவங்க வந்து ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய கணவர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மருமகன். ஆனா இவங்க வந்து உஹது போர்ல தவறிடுறாங்க, ஷஹீதாக ஆக்கப்படுறாங்க. இப்ப ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு 30 வயசு, தோராயமா ஒரு 30 வயசு கிட்ட. இப்ப ரசூலுல்லாஹ் அவங்க வந்து திரும்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பண்ணியிருக்கிறாங்க. அது இல்லாம இன்னும் சிலரை திருமணம் பண்ணியிருக்கிறாங்க. இப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து ரசூலுல்லாஹ் என் பிள்ளையை திருமணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கவே இல்லை. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, என் பிள்ளை ரொம்ப சின்ன வயசுலயே இப்படி விதவி ஆயிட்டாங்க, எனக்கு தோழர்கள்லயே நெருக்கமாக இருக்கிற செல்வத்தை திருமணம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட போய், நீங்க என் பிள்ளையை திருமணம் பண்ணிக்கிறீங்களா? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுனா 3வது கலீஃபா உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க. அவர் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு வந்து டைம் வேணும், நான் உடனே சொல்ல முடியாது, எனக்கு கொஞ்சம் நேரம் வேணும், சரி டைம் எடுத்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் டைம் எடுத்ததுக்கு அப்புறம் அவர் சொல்றாரு, இல்ல எனக்கு இப்ப விருப்பம் இல்லை, நான் இப்ப திருமணம் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதுக்கப்புறம் இவர் என்ன செய்யறாங்கன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட போறாங்க, நீங்க என் பிள்ளையை திருமணம் பண்ணிக்கிறீங்க. அவங்களாவது டைம் வேணும்னு சொன்னாங்க, இப்ப எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாங்க, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீங்க என் பிள்ளையை திருமணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்கும்போது எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. இப்ப நமக்கு எப்படி இருக்கும், ஒன்னு ஆமான்னு சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லுங்க.
விருப்பம்னா விருப்பம், இல்லைன்னா இல்லை. சொன்னா நான் அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருப்பேன்ல. எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கடுமையான கோபம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மேல உள்ளதை விட இவங்க மேல என்ன செய்யறாங்கன்னா, என்னடா அம்மா ஒரு ஆள்கிட்ட போய் கேட்கிறோம், இப்படி செய்யறாங்களே, என் மகளை அவங்க இருக்கிறாங்களா அல்லது என்னன்னு தெரியல, நம்ம சொல்றதுக்காகவே ஒரு மதிப்பு, ஒரு வார்த்தை கூட சொல்லலாம், ஏதாவது ஒன்று சொல்லலாமே, ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறாங்களே என்று சொல்லி அவங்க கடுமையான முறையில் கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை பெண் கேட்டு திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கூப்பிடுறாங்க. யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு, இந்த மாதிரி நீங்க என்கிட்ட ஒரு நாள் உங்க பிள்ளையை திருமணம் பண்ண சொல்லியிருந்தீங்க தெரியுமா? ஆமா. நான் அந்த நேரத்தை உங்களுக்கு பதில் சொல்லாதது உங்களுக்கு கடுமையான கோபமா இருந்திருக்கும், என் மேல பயங்கரமான நீங்க கோபத்தோட இருந்திருப்பீங்க எனக்கு தெரியும். நிச்சயமா எனக்கு ரொம்ப கோபம், பயங்கரமான கோபம். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உங்க பிள்ளையை திருமணம் பண்றதுக்காக வேண்டி பேசி கொண்டிருந்த தகவல் எனக்கு வந்துச்சு. ரசூல்லா திருமணம் பண்ண போறாங்கிற தகவல் எனக்கு வந்துச்சு. ஆனா அந்த தகவல் நான் உங்கள்ட்ட சொல்றதுக்கு விரும்பல. ரசூல்லாவுடைய ரகசியம் நான் சொல்லிடக்கூடாதுல்ல. ரசூல்லா இப்படி பேசுகிறது அவங்க தான் சொல்லணும், அவங்க தான் பேசணும். அவங்களுக்கு முன்னாடி நான் சொல்லிடக்கூடாது. அதே போல நான் பண்ணல அப்படின்னு சொல்லி உங்களுக்கு உங்களை நான் அவாய்ட் பண்ணவும் விரும்பல, என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல முடியல, உண்மையே சொல்ல முடியல, வேணான்னு சொல்ல முடியல. நான் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ரகசியத்தை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி தான் அந்த நேரத்துல எதுவுமே சொல்லாம மௌனமாக இருந்தேன் என்று சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ரகசியத்தை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மேல கோவப்படுறாங்க. பலருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்? ரசூலுல்லாஹ்வுக்கு வேண்டி தானே. ரசூலுல்லாஹ்வுக்காக வேண்டி அவங்களுடைய ஒரு ரகசியத்தை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி நீங்க என் மீது கோவப்பட்டாலும் பரவாயில்லை, இதை வெறுத்து ஒதுக்கினாலும் பரவாயில்லை. எனக்கு இங்க நபியினுடைய அந்தஸ்து தான் முக்கியம், அவங்களுடைய ரகசியம் தான் முக்கியம். இந்த தன்மை கடைசி வரைக்கும் இருந்துச்சு. எந்த அளவுக்குன்னா ரசூல்லா மௌத்தானதுக்கு அப்புறம் அவங்களுடைய சொத்து இருக்கா இல்லையா, அது பொது உடைமை ஆக்கிட்டாங்க. நபிமாருடைய சொத்து பொது உடைமை, யாருக்கும் அது என்ன செய்யாது, பங்கிடப்படாது, வாரிசு உரிமை கிடையாது. ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய மகள் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அடிக்கடி என்ன செய்யறாங்கன்னா, நீங்க அத்தாவுடைய சொத்தை எனக்கு ஏன் தர மாட்டேங்கிறீங்க, எனக்கு அதை கொடுங்க என்று கேட்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க முறையிடுறாங்க, ஆனா அவங்க கொடுக்கல. இதனால பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மரணிக்கின்ற வரைக்கும் இவங்க பேசாமலே இருந்தாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட. ஆனா இவங்க மேல பாசம் இல்லாமல பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மேல பயங்கரமான பாசம். ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை கண்ணியப்படுத்துங்க அபூபக்கர் சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக நான் யாரை எதிர்த்தாலும் பரவாயில்லை, இதனால நீங்க பேசாம இருக்கீங்களா, அதை பத்தி எனக்கு பிரச்சனை கிடையாது, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, ரசூலுல்லாஹ்வுடைய சட்டம் இல்ல, ரசூலுல்லாஹ் யாருக்கும் சொத்தை பங்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. அப்ப இந்த அளவுக்கு மார்க்கத்திற்கும் நபிக்கும் முக்கியத்துவம் கொடுத்து வீரமாக இருந்த ஒருவர் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க. அப்ப நாமும் நம்முடைய சுய விருப்பங்களை விட, சுய தேவைகளை, நம்மை சுற்றி உள்ளவர்களை விட மார்க்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், மார்க்க சட்டத்துக்கு, நபியினுடைய வழிமுறைக்கு. அதனால் என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லை, இதை நான் அடிப்படையாக வைத்து செயல்பட்டால் அதை எனக்கு அல்லாஹ் ஒரு திருப்தி ஏற்படுத்துவான் என்ற அடிப்படையில் நான் செயல்பட வேண்டும். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சம்பவம் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதை நாம் நம் வாழ்வில் படிப்பனையாக பெற்று செயல்படுத்தக்கூடிய மக்களாக இருக்குமாக என்று சொல்லி இந்த உரையை முடித்துக் கொடுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.